சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். தாயுமானவர் ஒவ்வொரு பாடலிலும் ஆன்மீக அனுபவத்தை பல கோணங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக பார்த்த பாடலில் குருநாதர் அபேத ஞானத்தை உபதேசம் பண்ணினார். என்னையும் தன்னையும் வேறா உள்ளத்து எண்ணாத வண்ணம் இரண்டு அற நிற்க சொன்னதுமோ ஒரு சொல்லே. ஒரு சொல்லேங்கிறது தத்துவமசி, பிரஜானம் பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி போன்ற மகா வாக்கியங்கள். இன்னும் சுருக்கமாக சொன்னால் அகமேவ துவம் துவமேவ அகம், நீயே நான் நானே நீ. நீ நான் என்பது ஒரு தோற்றமே, நீ என்பதும் நான் என்பதும் தோற்றமே ஆகும். கடவுளை பார்த்தோன்னு சொல்லலாம் சஹா அகம் அகம் சஹா, அவரே நான் நானே அவன், சோஹம் சஹ அகம் அப்படியும் சொல்கிறது உண்டு. சோஹம்ங்கிற மந்திரமாகவும் சொல்லிக்கொள்ளலாம். அகமேவத்வம் துவமேவ அகம்ங்கிறதும் சொல்லலாம். பிரம்மைவ அகம் அகம் பிரம்மா சொல்லலாம். தத்துவமசி சொல்லலாம். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்னா, இரண்டு அற நிற்க என்னையும் தன்னையும் வேறா உள்ளத்து எண்ணாத வண்ணம், தன்னையும் குருவையும் வேறாக எண்ணாத வண்ணம், தன்னையும் எல்லா ஜீவர்களையும் வேறாக எண்ணாத வண்ணம், தன்னையும் இறைவனையும் வேறாக எண்ணாத வண்ணம் ஒரே ஒரு வாக்கியத்தை தான் உபதேசம் பண்ணினார். அந்த வாக்கியமானது விளக்கப்பட்டது. அந்த விளக்கத்தினால் எனக்கு கிடைத்த சுகத்தை என்னவென்று சொல்வேன். பொதுத்தன்மை தனித்தன்மை அனைத்தும் முற்றிலும் அழிந்து போனது. அதனால் உள்ளம் நிறைவு பெற்றது. சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன். அந்த சொல்லானது உள்ளத்திலே சுகத்தை உண்டு பண்ணுகிறது. ஜனங்களுக்கு சுபாவமாக நல்ல சொல்லெல்லாம் உள்ளத்தில் போய் நல்லது உண்டு பண்ணுறதில்லை. வேண்டாத விஷயந்தான் உள்ளே போய் நன்றாக வேலை செய்கிறது. நம்ம ஒரு நல்ல வாக்கியத்தை சொன்னோம்னா அது உள்ளே போகாது. நம்ம ஏதாவது தோஷமாக ஒன்று சொல்லிவிட்டோம்னா அது நல்லா உள்ளே போயிடும். உள்ளே போகிறது மாத்திரமில்லை, அது ரியாக்ஷன் ஆகும், விவகாரத்தில் வேற காட்டப்படும். நல்ல சத்விஷயங்கள்லாம் எத்தனை முறை சொன்னாலும் சரி, அது அப்படியே உள்ளே போகாமல் சும்மா அது மேலெழுந்த வாரியாக தான் இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வாக்கியம் உள்ளே போய்விட்டது. அவர் குருநாதர் அப்படி சொன்ன அந்த உயர்ந்த உத்தமமான வாக்கியமானது என் உள்ளத்தினுள்ளே ஆழ பதிந்து விட்டது. அதனால் அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன், எப்படி எடுத்து இயம்புவேன். அவ்வளவு ஆனந்தமாக இருந்ததுங்கிறார். சுகத்தை எப்படி விளக்கி சொல்ல முடியும்? நீயும் உனக்கும் அந்த முமுட்சுத்துவம் இருந்து அந்த உபதேச வாக்கியத்தை கேட்டு நீயும் அந்த உண்மையை உணர்ந்தால்தான் அந்த இன்பத்தை பெற முடியுமே தவிர வேறு வழி இல்லை என்ற கருத்து படும்படி இந்த வாக்கியத்தை சொல்லுகிறார். அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன், என்னவென்று சொல்வேன். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற
ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.